நட்பு சாம்ராஜ்யம். இது நாள் வரைக்கும் அவங்க 2 பேருமே இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பெரும் பயத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமையும் சமூக நீதிக்காக போராடினவங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம ஐயா தியாகி இமானுவேல் சேகர் நமக்காக போராடினாரு, சமூக நீதி போராடி அப்படின்னு தெரியும். அவருக்கு அடுத்து சமூக உரிமைக்காக போராடி நமக்காக தன் உயிரை ஈர்த்து தன் மனைவி உயிரையும் ஈர்த்து இந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்காண்டி போராடின ஒரே மாவீரர் தான் நம்ம அப்பா பசுபதி பாண்டியன் மட்டும்தான். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலத்தின் மாவீரர்னா நம்ம அப்பா பசுபதி பாண்டியர் மாவீரர். அவர் ஒரு ஆள் தான். அவர் பேரை கேட்டா இங்க இருக்கிற எதிரிகளுக்கு இன்னமும் அவர் பேரை கேட்டா அச்சத்தை கொடுக்குறாங்க. இன்னமும் சில இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்க அவர் நிகழ்வு நடத்தினா. அந்த அளவுக்கு போராடி இருக்காரு. அவர் போராடினது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், உரிமைக்காக. எங்களுடைய உரிமையை நீங்க மீட்டு கொடுங்க, இங்க அடக்குமுறை இருக்கக்கூடாது, ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, நாங்கெல்லாம் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லுங்க, எங்களுக்கு பட்டியல இருந்து தூக்குங்கன்னு சொல்லி பட்டியல் வெளியேற்றத்துக்கு குரல் கொடுத்த ஒரே ஆள்லாம் நம்ம அப்பா பசுபதி பாண்டியர் மட்டும்தான். இன்ன வரைக்கும் அது எங்கேயுமே நடக்கல. இன்ன வரைக்கும் நம்ம பட்டியலை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பல அரசியல்வாதிகள் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம்னா, நம்ம அதிகாரத்தை தொடரணும், அதை விட நம்ம கல்வியில உயரணும். கல்வியில உயர்ந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் வழக்கறிஞர் ஆகணும், எல்லாரும் மருத்துவர் ஆகணும், எல்லாரும் நல்லா படிக்கணும். கல்வியை மட்டும் நீங்க உயர்த்தினா போதும், நம்ம சமுதாயத்தில் இருக்க அத்தனை தம்பிகளும் அது மட்டும் செஞ்சா அவருடைய சித்தாந்த கொள்கைகள் இறுதி வரை நிலைநாடும். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியருடைய நட்பும் தேவேந்திர குல வேளாளர் நட்பும் இந்த மண் இருக்கிற வரைக்கும் இறுதியா ஒற்றுமையுடன் தான் இருக்கும். அது யாராலையும் எந்த அரசியல்வாதிகளாலையும் நிறுத்தவே முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அதனால இறுதி வரை நம்மளுடைய சமுதாயத்துக்கு பட்டியல் நான் முடிந்த அளவு நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கும் பல தடங்கள் வரதான் செய்யுது. நீ ஏன் ஒரு இஸ்லாமிய பெண்ணு போய் நீ பட்டியல் வெளியிடத்துக்கு தேவேந்திர குல வேளாளருக்கு எதுக்கு குரல் கொடுக்குற, உனக்கு இதுக்கு என்ன சம்மதம், பல இடையூறுகள்லாம் வரதான் செய்யுது இங்க இருக்கிற அரசியல்வாதிகளால. எதை பத்தியுமே இந்த இடத்துல அவர் இன்னைக்கு நமக்காக உயிர்த்து இறந்து படுத்திருக்காரு. அதே மாதிரிதான் எங்க அப்பா பழனி பாபாவும் அன்னைக்கு இருந்து அவரும் இதே மாதிரிதான் வெட்டி சாச்சாங்க. நாளைக்கு நானும் இருக்கலாம் இல்லாம போகலாம், ஆனால் அவர்களுடைய சித்தாந்த கொள்கைகளும் நான் இங்க இருக்கிற தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் விதைச்சிட்டு போறேன். பசுபதி பாண்டியரின் தம்பிகள் பாச தம்பிகளாக உருவாக்கிட்டும் தங்கைகளை உருவாக்கிட்டும் பழனி பாபா மாணவர் மாணவிகளையும் உருவாக்கி கொண்டு இந்த தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி இந்த மாணவி கடைசி வரை உங்களோட குரல் கொடுத்து தான் இருப்பேன். பட்டியல் வெளியேற்றத்தை முடிந்த அளவு வாங்குவேன். இது 14வது வீர வணக்க நாள். இதே அடுத்த வருடம் கண்டிப்பா எல்லா சமுதாயத்தோடையும் எல்லா நட்புடையும் நம்மளோட தேவேந்திர குல வேளாளர் எல்லா இயக்கங்களையும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல நிகழ்வு நடத்தணும்னு என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பா அதுக்காக பாடுபடுவேன். ஒன்றுபடுவோம், வென்று முடிப்போம். நன்றி.